ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் சனிக்கிழமை. நாங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு லீவுனால எந்திரிச்சு பாலை வாங்கிட்டு தண்ணியை ஒரு 2 குடம் பிடிச்சிட்டு, குடிக்கிற தண்ணி 2 குடம் பிடிச்சிட்டு பேசாமல் உட்காந்துருந்தேன். என்ன பால் காய்ச்சல ஃப்ரெண்ட்ஸ், விளக்க மட்டும் ஏற்றிருக்கேன் சாமிக்கு. இந்த நம்ம வீட்டு செடியில் 3 கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்தேன். இப்போ இது வாழைத்தண்டு அங்கே வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில். வாழைத்தண்டு, இது புதினா, அது இது வந்து மல்லி, கருவேப்பிலை 5 ரூபா. இது எவ்வளவு? 10. இது அது 30. ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் போய் பால் காய்ச்சணும். பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? பிரேக்ஃபாஸ்ட் தான் பூரி சுடணும்னு வந்தேன். பூரி சுட்டு உருளைக்கிழங்கு வைக்கணும்னு வந்தேன். அதனால வாங்கிட்டு வர சொன்னேன். அது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் வேறு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு எனக்கும் சரியில்லை, அவனுக்கும் சரியில்லை. கத்திரிக்காய் இது நம்ம வீட்டில் காய்ச்சி கத்திரிக்காய் நல்லா இருக்குல்ல? ஆமாம், உள்ள இருக்கிறதுனால பூச்சியும் இல்லை. பூச்சி இல்லை, நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி மம்மி இருக்கு? டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. அதுக்கிட்ட நம்ம உரம்லாம் போடலை. நம்ம உரமெல்லாம் போடல, நேச்சுரலாக தண்ணி மட்டும்தான் ஊற்றுறோம். கண்ணு நல்ல கண்ணுனாவா அதுவே தெளிச்சு கூட தண்ணி ஊற்றுனேன். அது நல்ல கண்ணுனாவா அதுவே தெளிச்சுக்குச்சு. இனி பால் காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பால் காய்ச்சலாம். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பால் ஊற்றி வச்சுருக்கேன், பால் காய்ச்சுறேன். இன்னைக்கு லேட்டாக தான் பால் காய்ச்சிரும். இன்னைக்கு அவனுக்கு லீவுங்கிறனால இதில் உருளைக்கிழங்கு பூரிக்கு வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். மாவு பறிஞ்சு பூரி சுடணும். சுட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். இன்னைக்கு என்ன மம்மி திடீர்னு பூரிக்கு மாறிட்டீங்க? எனக்கு என்னமோ பூரி கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. பூரினா எனக்கு எப்பவுமே ஆசையாக இருக்கும். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சன்னா மசாலா வச்சு சாப்பிட்றாள். நீங்கள் என்ன? அது பிடிக்காது. சன்னா மசாலா எனக்கு கடிக்க வராது. எனக்கு அதனால பிடிக்காது. இது பாருங்க, பாதாம் பருப்பு அதை உரிச்சிட்டு என்ன எப்போ டம்ளரில் ஊற வைப்பீங்க? இன்னைக்கு என்ன கிண்ணத்தில்? இந்த அளவான கிண்ணத்தில் ஊற வச்சுட்டேன். இது அது என்னது, ஏதோ ஒரு பூ அது பண்ணுறது இல்லையா? அது என்ன பிஸ்தா? பாதாம் பிஸ்தா பண்ணலை. அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. நெஞ்சு நுரையீரல ரொம்ப சளி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கு. அது தின்னாவா? ஆமாம், பாதாம் பிஸ்தா. அது ரொம்ப குளிர்ச்சியாகவே இருக்கா? ஆமாம், அதனால விட்டுட்டேன். நேற்றெல்லாம் சளிக்காக மருந்து வச்சு குடித்தேன். இந்த ஆடாதோட இது துளசி, இஞ்சி பூண்டு, மிளகு இதெல்லாம் வச்சு குடித்தேன் நேற்று. இதெல்லாம் வச்சு குடிச்சதே கொஞ்சம் சரியா இருக்கு உடம்பு. உங்களுக்கு என்ன அடிக்கடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அடிக்கடி ஏதாவது சளி பிடிக்கும். ஏதாவது ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருந்ததா என் வாழ்நாள்ல இல்லை. உடம்பு போட்டு படுத்து. ஆமா. அது நோய் நேரம். வலிக்கு நம்ம எத்தனை மணிக்கு வெளியே போகலான் இருக்கீங்க? வெளியே வா. ஹாஸ்பிட்டல் 8:30 மணிக்கு போகணும். 8 மணிக்கு போனோம்னா தான் இங்கே பார்த்துட்டு வரலாம். வந்து சமைக்கணும். மதியத்துக்கா? ஆமாம். மதியத்துக்கு என்ன சமையலான்னு இருக்கீங்க? மதியத்துக்கு தான் ஏதாவது பண்ணணும். பிளான் பண்ணலையா? ஆமாம், பிளான் அக்கார்டிங்லி வரும்போது பிளான் பண்ணிக்கலாம். ஆமாம். புதுக்கோட்டையிலேருந்து வரும்போது மதியம் என்ன சமைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே வரும். ஆமாம். இங்கேருந்து போயில பிளானிங் இல்லை. மம்மி யாரோட வீடியோ பார்த்தீங்க நைட்டு? அந்த ரிதன்யாவோட மாமியாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். மாமியாவை 6 நாள் கழிச்சு தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அதுதான் இவ்வளோ இதுக்கு மூல காரணம். அந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு ரிதன்யா அம்மா சொல்லியிருக்காங்க. வாய் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு உன்னை நம்பி தானடா கட்டி கொடுத்தோம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், விளக்கேற்றிட்டு முன்னாடியே கொஞ்சம் நிவேதனம் பண்ணுவோம். டெய்லி ஏதோ ஒன்று நம்ம கையில் கிடைக்கிறது சாமிக்கு வச்சு நிவேதனம் பண்ணோம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? பால். நான் டெய்லி பால் வச்சிருவேன். பால் இல்லைன்னா கற்கண்டு, ஏதோ கற்கண்டு பாக்கெட் வச்சிருப்பீங்களா? இல்லை, நான் வச்சுக்கிறது இல்லை. அதெல்லாம் வைக்கலாம் பிரசாதமா. பழம், வாழைப்பழம் கூட வைக்கலாம்.
என்ன படம் இருக்கோ அதை வைக்கலாம். கடவுளே, அது என்ன இந்த தீபம் காட்டுற தட்டில் ஏதோ பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க இங்கே தீபம் அது துண்ணாரு, நம்ம மூலங்குடி துண்ணாரு, அதை மடிச்சு வச்சுருக்கீங்களா? ஆமாம். இங்கே விளக்கு தராங்க. இங்கே ஹூ இஸ் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்களா? வாங்கி அந்த காய்கறிலாம் இங்கே போட்டு வச்சுருக்கோம், எடுக்கலாம். மகாலட்சுமி தயாரே கடவுளே. எல்லாரும் சாமி கும்பிடலாங்க. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லாச்சு சாமி கும்பிட்டு. இந்த வீடியோ எடுக்கிறது இல்லையா நீ எப்பவுமே? கடவுளே, இதை கட் பண்ணியாச்சு நம்ம வேறு சேனலில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு சேனலில் பண்ணி பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது தண்ணி எப்போ முந்திக்கணும், வட்டிக்கு போட்டுருமா? வலிக்கு நம்ம ரஜினியை பற்றி எதை சொன்னீங்களே? ரஜினியை மாமியார் பிடிச்சிட்டாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். எத்தனை நாள் கழிச்சு? ஆனால் அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்குமா? ஆமாம், அதுக்காக செக் பண்ணி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க போல. அதுக்கப்புறம் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நேற்று. அதுவா அவங்க தம்பி தான் எவ்வளோ கதறே. தம்பி தான் தாய் மாமனா, நான் எப்படா ஆவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டாளே. அதுவுமே கல்யாணத்துக்கு அவ்வளோ மேக்கப்பாக அவ்வளோ ஜாலியாக கிளம்பியிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே சீர்வரிசை கொடுக்குறாள்ல, அப்பெல்லாம் அவ்வளோ ஜாலியாக கொல்லணும். அவன் பொண்ணையும் பையனை நம்பிதான் கட்டி கொடுக்குறான். மாமனார் எப்பவுமே சித்திரவதை தான் பண்ணுவாங்க. ஆமா, அது நடக்கிறதுதான் உலகத்துல நீதி. பையன் தான் அதுக்கு உரித்தானவன். என்ன, பையன்தான் அதை அனுபவிக்கிறேன், அதோட அவனோட சொத்து தான் அந்த பொண்ணு. அப்ப பையன்தான் புல் பொறுப்பாகணும். அடுத்த பிள்ளைலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவனை தான் கொல்லணும் பையனை. மாமனாரையும் மாமியாரையும் சொல்லி தப்பு இல்லை, விட்டுறலாம். அவங்கள மேலதான் தப்பு இல்லை. அவங்க பையனை வளர்த்த விதம் வேணா தப்பா இருக்கலாம், இந்த பொண்ணுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆகும் தானே. என்ன, ஒரு பொண்ணு சித்திரவதைப்படுதுன்னா புருஷன்ட்ட உள்ளேயாவது சொல்லியிருக்கோம். புருஷனே படுத்தும் போது அதை எங்கிட்டு சொல்லணும்? ஆமா, கஷ்டம்ல. ஆமா, இதே உங்க அம்மா பண்றாங்க செய்யறாங்க, நீங்க அம்மா மட்டும் பண்றதா இருந்தா சொல்லியிருக்குங்க. உங்க அம்மா இந்த மாதிரி பண்றாங்க, நான் தொட்டா அதாகாதுங்கிறாங்க இதாகாதுங்கிறாங்க. அது பொதுவாவே எல்லாரும் வீட்லயும் கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க வீட்டுல எல்லாம் இருக்கு. அதுக்காக தானே நம்ம இதுவே குடுக்குறா சீர்வரிசையே. ஆமா, அவ போனா புது பொருளை தொட வேண்டாம், நம்மளோட பொருளை பயன்படுத்துவா. ஆமா, அந்த காரணத்துக்காக தான் சீர்வரிசையை கொடுக்குறாங்க. சும்மாவே பொம்பளைகளுக்கு மனசு கேட்காது, தன்னுடைய அறுத்தோட விடமாட்டாளுங்க அப்படின்னு நினைச்சுட்டேன். இந்த மாமியா பண்றதுலயாவது ஒரு அக்கிரமத்துல ஒரு நியாயம் இருக்கு. இந்த பையன் தான் அனுசரிச்சுக்கணும், பையன் அனுசரிச்சுக்கணும். பையன் அனுசரிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெத்தவங்க கொஞ்சம் இதுன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் தர பிரச்சனை வரையிலேயே அவங்க அனுசரிச்சிருக்கணும். ஆமா, பெத்தவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அந்த புள்ள லேசுவாசா சொல்ல நம்பி இருக்கணும். நம்ம வளர்த்த புள்ள அப்படி ஒன்றும் மோசமான புள்ள இல்ல, நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? அது அப்படியெல்லாம் தப்பா சொல்லிடாதுன்னு இவங்க நம்பி இருக்கணும், பெத்த பிள்ளைய நம்பி இருக்கணும். கடைசி இப்போ வந்து மாமியா அரெஸ்ட் பண்ணி என்னையா ஆகுது? கடைசி உயிர் போச்சு. ஆமா, உயிர் போச்சு. மாமியா அரெஸ்ட் பண்றேன், நான் அரெஸ்ட் பண்றேன். நல்ல வேலைக்கு அதுக்கு நாத்தனார் இல்லை. நாத்தனார் இருந்திருந்தா அது வேற கொடுமை. சில இடத்துல நாத்தனார் கொடுமைகள் வேற. ஆனா இப்ப நாத்தனார் கொடுமை இருக்க மாதிரி தெரியல. இல்ல இருக்கு ஒரு சில இடத்துல இல்ல. ஏன்னா நாத்தனாருக்கு பெத்தவங்க உரிமை கொடுத்துட்றாங்க, அதனால அது குடும்பம் கொடுத்துருக்கு. அந்த நீங்க பாப்பீங்களா மதிய நாடகம், அந்த நாடகத்துல எல்லாம் அது பாருங்க, அந்த நாத்தனார் வில்லியாவே இருக்கும் பாரு. இலக்கியாவா? அது என்ன நாடகம்? அது இன்னும் புது வசந்தம். புது வசந்தம். புது வசந்தத்துல இங்கே நாத்தனா இருக்கு. அது கொழுந்தை மண்டாட்டி தான் வில்லியா இருப்பா. ஓ, இது வேற நாடகம். இது வேற நாடகம். அந்த இந்த பொண்ணு கீர்த்தி இல்லையே, அது என்ன நாடகம் இல்லை. லஞ்சு இது பண்ணுவா அந்த நாடகம். இல்ல இது அதுக்கு அடுத்த நாடகம். ஸ்ருதி நடிச்ச நாடகம். அது பாருங்களேன், அது பொழப்ப விட்டுட்டு குடும்பத்தை கெடுக்கிறதே வந்து அது வாழ்க்கையை விட்டு விட்டு வந்து இருந்துகிட்டு கடைசி குடும்பத்துக்கே வேண வைக்குது. இதால என்ன, இது வீடு அடகுல இருக்கு, தம்பிக்குள்ள வேலை போயிருச்சு. இந்த பொண்ணு பண்ண சதியில இத்தனையும் ஆகி போச்சு.
எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போக முடியல, அடுத்தவங்களுக்கு சதி பண்ணி. அதுவும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவங்க விட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுக்கே சரி பண்றாங்க. ஒரு சிலருக்கு அப்படிதான் நிம்மதியா இருக்கு, அக்கடான இதுதான் நிம்மதியா இல்லை. அதெல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா ஹெல்த்தியா இருக்கவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாரு. கடவுள் அவங்களதான் ஹெல்த்தியா வச்சிருக்காரு. அப்படி இருக்கவங்க சில பேரோட மனசு அப்படியே சண்டை இருந்துகிட்டே இருந்தாதான் பிடிக்கிறங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நான் 2-3 பேரை பார்த்துருக்கேன். ஏதாவது ஒண்ணு கிளப்பிக்கிட்டே இருப்பா. இப்போ ஒரு இடத்துல அமைதியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, இவங்க என்ன இவ்வளவு அமைதியா இருக்காங்க, இவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு சிலருக்கு சைலண்டா இருந்தா பிடிக்காது, ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டு அது பூதாகாரமா ஆக்கிக்கிட்டு இருக்கணும். ஆனா அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கு, அதனாலதான் அப்படி பண்றாங்க. ஹெல்த் நல்லா இருக்கு. இந்த நம்ம நல்லவங்களா இருக்கவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்குது இல்ல, அதனால நம்ம உள்ளதுக்கே இதுவா இருக்கிறோம். இது வேற என்னடான்றதுன்னு சோர்ந்து போயிடுவோம் நம்ம எல்லாம். அப்புறம் ரிதனி ஆகட்டும், இதெல்லாம் நகையெல்லாம் பார்த்தீங்களா மம்மி? ஒட்டியானா 50 பவுனா ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு போட்டிருந்ததா? போட்டு ஒட்டியானா 50 பவுனா. அது நல்ல நீளமா இருக்கும்ல மம்மி? ஒட்டியானம்னா இடுப்புல போடுறது. இடுப்புல போடுறதா? அவங்க நல்லா தான் செஞ்சிருக்காங்க, இதுக்கு மேல என்ன செய்வாங்க? அந்த கார் பார்த்தீங்களா? கார் ஆமா, கார் எப்படி இருக்கு? அவ்வளோ லக்ஸுரியஸா. இதுக்கு மேல நீ என்னத்தை கொடுப்பாங்க? இது பத்தலையும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் தண்டிக்கணும். அவனுக்கு ஆயுள் காலத்துக்கு விடக்கூடாது, அவன் ஜெயிலே போட்டு அவனை சித்திரவதை பண்ணணும். அந்த பையனை வெளியே விட்டா மம்மி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் மறுபடியும் எடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா வயசு இருக்குன்னா அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வெளியே விடக்கூடாது. ஆமா, இதெல்லாம் கடவுள் தண்டிக்காதனால தானே இப்ப மனுஷன் தண்டிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. யோசிச்சு பாரு, கடவுள் அவருடைய வேலையை விட்டுட்டாரு. கடவுள் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, கடவுள் அவருடைய வேலையை விட்டதுனாலதான் இப்ப மனுஷன் தண்டிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவனுடைய அக்கிரமம் ரொம்ப நடந்த உடனே தானே இந்த பிள்ளையும் உயிர் விட்டுருக்கு. அப்ப கடவுளை என்ன சொல்றது? எதுக்கு ஒரு அளவு வேண்டாம். அவனதான் ஃபர்ஸ்ட் போட்டு நெய்ன்னு நெய்க்கணும். அம்மா அப்பா எல்லாம் அடுத்த விஷயம். ஒரு புருஷன் நினைச்சா ஒரு பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கலாம். என்ன ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணுக்கு அவனோட ரூம்ல ஒரு ஆதரவு சொல்லி மாமியா படுத்தி இருந்தா கூட ஒரு ஆதரவு சொல்லி கொஞ்ச நாள் இருமா, நம்ம அப்புறம் தனி கொடுத்துட்டு போயிடுறோம் என்ன அப்படி இப்படின்னு ஒரு ஆதரவு சொல்லியிருந்தானா கூட அந்த பிள்ளை இந்த முடிவுக்கு போயிருக்காரு. ஏன்னா அவனே படுத்தி இது பண்ணனால அவனுக்கு வேலையும் இல்லை, அவன் எப்படி தனி கொடுத்துடும் போறது? இவங்க கல்யாணம் பண்ண தப்பு இவங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா, இவங்க பாரம்பரியமான குடும்பம் நினைச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம்னு கிழிச்சு விட்டாரு. பாரம்பரியத்தை நம்பி போய் உள்ளதையும் விட்டாச்சு. பாரம்பரியங்கிறது எப்படின்னா உள்ளதை எடுக்காம இருந்தான்னா பாரம்பரியம். இப்போ நம்ம நகர்த்தாரெல்லாம் பாருங்க, சென்னையில வேலை பார்ப்பாங்க, ஆனா இங்க இருக்கிற பாரம்பரிய வீடு அப்படியே இருக்கும். பாரம்பரியமானதெல்லாம் அப்படியே இருக்கும். படப்பு வர்றது, அதுக்கு போறது, இதுக்கு போறதெல்லாம் வேலை கிடைச்சி சென்னையில தனியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பிஸ்னஸ் வச்சிருப்பா, இல்லைன்னா ஆஃபீஸ் போட்டிருப்பா, ஏதோ பண்ணிருப்பா பிஸ்னஸ்க்காக. அது மாதிரி இவங்க பாரம்பரியம்னா இவங்க ஐயாவோட சொத்தை வச்சு சாப்பிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன், ஈஸ்வரமூர்த்தி வேலையை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. அப்படி இருக்கையில அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு இல்ல? பிசினஸ் ஆவது பண்ணி அப்பனும் மகனும் 2 பேரும் சேர்ந்தாவது பண்ணிருக்கலாம். சொத்து வச்சிருக்கவங்கிற அந்த திமிரு தானா? இவங்களுமே அவங்களோட பெருமையை பார்த்து தானே பொண்ணு கொடுத்துருக்காங்க. என்ன இவங்களையும் சொல்லணும். அது இதுக்காக நல்லா மேக்கப் போட்டு சூப்பரா கிளம்பிருக்கு. அவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு முத நாள் கல்யாணத்துக்கெல்லாம் நம்மளுக்கு நல்ல பிடிச்ச இவனெல்லாம் எய்த்துக்கிட்டு வாழ்ந்து காட்டியிருக்கணும். இல்லை வாழ்ந்து கட்டியிருக்கணும் சரி. ஆனால் அது அது அதுக்கு மேலே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா நான் ஒரு தடவை தான் பரீட்சை எழுதுவேன், அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னா என் அந்த பரீட்சை எழுதலை அப்படிங்கிற மாதிரி அது லைஃப்ல வாழ்க்கைங்கிறது என்ன வயசாகி போச்சு. 27 வயசு தானே ஆகுது. அவங்க ஒரு சிலருக்கு அந்த மனசுக்கு பிடிக்கல. இன்னொரு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்றவங்க யார் இருக்கா சொல்லு பார்க்கலாம். இப்பதான் இது சகஜமா போச்சு.
2வது கல்யாணம்லாம் சகஜமா போச்சு. எல்லா நார்மல் குடும்பத்திலயும் நடக்கிறது தான். ஏன்னா வாழ்க்கை நம்ம ஒரு நாள் 2 நாள் இல்ல, அது பெத்தவங்க காலம் பூரா சுமக்கவும் முடியாது. ஒரு வாழ்க்கை சரியா அமையலைன்னா அடுத்த வாழ்க்கை சரியா அமையுங்கிற ஒரு நினைப்புலதான் நம்ம அடுத்த கல்யாணம் பண்றோம். இந்த பிள்ளை அந்த சாய்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. அது நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேண்டாப்பானே சொல்லி இல்லைன்னு இவங்க கல்யாணம் பண்ண நாள் சந்திராஷ்டமமா இருக்குமோன்னு அந்த பிள்ளைக்கு. ஆமா, அப்படி எல்லாம் இருந்தா இப்படி நடக்கும். இவ்வளவு தூரம் ஜாதகம் பார்த்தவங்க அதெல்லாம் பார்க்கலையா? இவ்வளவு தூரம் பணக்கார பண்பா உள்ளவங்க மாப்பிள்ளை விட பொண்ணு விட்டு தானே இதெல்லாம் யோசிச்சு கல்யாணம் பண்ணிருக்கோம். இந்த நம்ம யாராவது எதிர்பார்த்திருப்போமா இப்படி எல்லாம் இறப்பா? சந்திராஷ்டமத்துல கல்யாணம் பண்ணா இந்த மாதிரிதான் முடிவு வரும். பொண்ணுக்கோ பையனுக்கோ சந்திராஷ்டமத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சந்திராஷ்டமம் இருக்கு, அதுகளுடைய ஜாதகத்துக்கு அதுகளுடைய கிரகத்துக்கு சந்திராஷ்டமம் இருந்தா கண்டிப்பா அது இந்த மாதிரி பிரச்சனையில தான் கொண்டாந்து விடும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆமா, நாங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய. அதனாலதான் சொல்றேன், சந்திராஷ்டமம் தண்ணிக்கு எதுவும் பண்ணக்கூடாது. கிரகப்பிரவேசம் கூட ஐயர்லாம் எப்படி வைக்கிறாங்கன்னா சந்திராஷ்டம் தண்ணிக்கு வைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்க போறவங்க இப்ப நீ நானும் அம்மா மயந்தே இந்த வீட்டுல பர்மனண்டா இருக்க போறோம்னா நம்ம 2 பேருடைய ராசி நட்சத்திரம் கேட்டுதான் அவர் கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிப்பாரு. அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் 2 பேருக்கும் இல்லாத நாளா பார்த்துதான் குறிப்பாரு. சந்திராஷ்டிரமம் தண்ணிக்கு நமக்கு நாள் குறிச்சாருன்னா நம்ம இந்த வீட்டுல ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியும். சண்டை வச்சிருக்கோம், வந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதனாலதான் ஐயர்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்கன்னு ஜாதகக்காரங்க சொல்றாங்க கிரகப்பிரவேசத்துக்கு. சந்திராஷ்டமங்கிறது வாழ்க்கையில ரொம்ப யோசிச்சுதான் பண்ணணும். இவன் முத்துமினாக்கு முதல் மேரேஜ் சந்திராஷ்டமம் தண்ணிக்கு தான் பண்ணோம். அதுதான் கடைசி. இப்படி ஆனா நம்ம சொன்னோம் அதுல சந்திராஷ்டமம் நான் லேடிஸா இருக்கனால மாப்பிள்ளை வீடு கேட்கல, என் வார்த்தைக்கு மதிப்பில்லை. இப்ப இந்த பொண்ணுக்கு அப்பாவெல்லாம் நல்ல இதுவா தானே இருக்காரு, இவரு சொல்லி இருக்கலாம்ல. எப்பவுமே ஆனா கல்யாணக்கார வீட்டுல பொண்ணு வீடு கொஞ்சம் இறங்கிதான் போறாங்க, பையன் வீடு கொஞ்சம் கம்பீரமா தான் இருக்காங்க. ஆமா, இருந்தாலும் இல்லாட்டிங்க. ஆமா, நம்ம வீட்டுல நான் சொன்னேன் அண்ணே இது சந்திராஷ்டமமா இருக்கு அன்னைக்கு இவளுக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, எங்க ஐயர் சொல்லிட்டாரு சிக்கலாம் அப்படின்னாரு. சரி, முகூர்த்த காலம்ன்றது நாம நல்ல நேரத்துல உண்டுறோம், அவங்க எமகண்ட நேரத்துல உண்டுறாங்க. அப்புறம் எல்லாமே எல்லாமே எங்க ஐயர் அந்த நேரம் தான் நல்ல நேரம்னாரு. என்னையா உங்க ஐயர் புதுசா ஊர்ல இருக்க ஐயர் எல்லாம் இதுதான் சொல்றாங்க. நான் சொல்லல, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம லேடிஸு சரி என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு நான் நிறைய தப்புகள் தெரிஞ்சதே என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் கெஸ் பண்ணுவேன் இதுன்னு, ஆனா நான் கெஸ் பண்றதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் அவ்வளவு தூரம் ஒரு ஆணித்தரமா சொல்ல மாட்டேன் மத்தவங்க மாதிரி. மத்தவங்க தப்பா இருந்தா கூட ஆணித்தரமா சொல்லுவாங்க, என்னால ஒரு ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் கான்பிடென்டே கிடையாது. ஆனா என் மனசுல படும், நம்ம சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பேச்சு என்னமோ சொல்லுவாங்க, ஏழை பேச்சு அம்பலத்துக்காக அந்த மாதிரிதான். நான் சொன்னேன் அண்ணே நல்ல நேரத்துல முகூர்த்த காலம்ங்க, இது நல்ல நேரம் இல்ல, 6:45 போதே காலையில முகூர்த்த காலம்ன்றது. இல்ல எங்க ஐயர் 7:30க்கு மேலதான் உங்க சொன்னாரு, அது எமகண்ட நேரம். சரி பண்ணுங்க. ஆனா மேம் இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் திங்கள் கிழமை நல்ல நேரம்னா எல்லா வாரத்துக்கும் திங்கக்கிழமை இந்த நேரம் தான் நல்ல நேரமா? ஆமா, அது மாறாது. மாறாது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதெல்லாம் அந்த நேரத்துல சுக்கிரவரை எப்போ வருதோ அப்பதான் வரும், குரு நேரம் எப்போ வருதோ அப்பதான் வரும். இப்ப காலத்தின் மாற்றத்தினால அது மாறாது. ஏன் அது மாறாது? அது அந்த நாளைக்கு அந்தந்த நேரம் தான் வரும், அது மாறாது. இப்ப 7:30 மணிக்குன்னா 7:30 மணிக்கு தான் நல்ல நேரம். ஆமா, அதெல்லாம் மாறாது. அந்த மாதிரி ஒரு சிலது இவங்க நல்ல சப்போர்ட்டா, இப்ப அப்பா பெரிய ஆளா தான் இருந்திருக்காரு, இவங்க நல்லா பேசி இதுன்னு இருக்கலாம். இவங்க என்னமோ தெரியல என்னத்தினால இப்படி பண்ணா, இவங்களும் அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க நினைச்சு அவங்க பண்ண அந்த பிள்ளை அங்க வாழட்டும்னே நினைச்சு அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னே ஒத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. கடைசி பார்த்தா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது அந்த பொண்ணால அவங்கள்ட்டையும் கன்வே பண்ண முடியல, பெத்த அப்பா அம்மாட்டையும் கன்வே பண்ண முடியல. அப்படிங்கிறதுனாலதான் இது இந்த மாதிரி தனியா முடிவு எடுத்திருக்கு. டீ ரெடி ஆயிடுச்சா மம்மி? டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிடலாம்.
டீ ரெடி ஆயிடுச்சு guys. நீ பூரி சுடல பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா சுட சுட பூரி. சுட சுட பூரி அண்ட் உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் நேற்று போட்டது மீதம் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் தான் பூரி போட்டேன். இது தக்காளி சாதம் கொஞ்சம். இதில் எத்தனை பூரி மம்மி இருக்குது? இதில் ஒரு 7-8 இருக்கும். நான் 2 சாப்பிட்டேன், எனக்கு ஒரு 4 பூரி போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் வாங்குகிறேன் எங்கள் வீட்டுக்கிட்டே 2. நேற்றே கொண்டாட சொன்னேன் அவர்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் வாங்க. இது ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து சமையல் ஆகிட்டு இருக்கு, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஐஸ்காரர் போனார், சேமியா ஐஸ் ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு அதெல்லாம் வாங்குறதே இல்லை. இப்போ ஒரு ஆசை, இன்னைக்கு சேமியா ஐஸ் வாங்கிட்டோம். வாங்கினோம், இருக்கான இடம் இருக்குன்னாரு, சரின்னு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுதான் வலிக்கணுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வலிக்கணுமா சேமியா ஐஸ் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷத்துக்கு மேல இருக்கும் இதெல்லாம். இப்ப எல்லாம் இந்த விலை கூடின ஐஸ்கிரீமு அந்த மாதிரி உள்ளதாதான், இந்த சாக்கோ பார் இந்த மாதிரி உள்ளதாதான் சாப்பிடுறோம். இதையும் ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சாப்பிடுறேன். எவ்வளவு மம்மி இது? இது 10 ரூபா தான். ஆனா முன்னாடி சேமியா வந்து நிறைய வச்சிருப்பாங்க, இப்ப கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா தான் இருக்கும். ஒரு ரைஸ் சோப்பு நாற மாதிரி இருக்கும். ஒரு ரைஸ் இது நல்லா இருக்கு. ஆனா இது என்ன தண்ணி ஊத்துவாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் 6-5 சாப்பிட முடியாது. சரி போ. நாளைக்கு நம்ம சின்ன பிள்ளையாவே மாறிட்டாங்க. ஆமா, ஐஸ்லாம் வாங்கி சாப்பிடுறோம். எல்லாத்தையும் 6-5 வச்சுக்க, சுகாதாரம்னு எதையும் சாப்பிட முடியாது. ஒரு பொருள் வாங்குறான், இது எந்த தண்ணியில பண்ணிருப்பாங்க, இது எந்த இதுல பண்ணிருப்பாங்க, வர வர யூடியூப் வந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. எதுவும் ஒண்ணு பிடிச்சத வாயில போட முடியல. ஆனா உடம்பு மேற்கொண்டு தான் கெட்டு போகுது இந்த மாதிரி பண்ணி. முன்னாடி பிடிச்சது தின்னும்போது கூட நல்லா இருந்துச்சு உடம்பு. இந்த ஐஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அப்பெல்லாம் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா வீட்டுல இருக்கெல்லாம் எல்லா பிள்ளையும் 7-8 பிள்ளைய பேரும் பேத்தியெல்லாம் வந்திருப்பாங்க, எல்லாருக்கும் வாங்குவோம். கிட்டத்தட்ட 20-25 வாங்குவாங்க அவங்க வீட்டுல. நல்லா இருக்கும், அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மா வீட்டுல எங்க அக்கா, எங்க அக்காவோட பிள்ளைய, என் அம்மாவோட பிள்ளைய, எல்லா பிள்ளைகளுக்கும் வாங்குவாங்க. அது இது வெயில் நேரத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமா, வெயில் நேரத்துல தான் கொண்டு வருவாரு, வாங்குவோம். அதுவே பெரிய, எங்க அம்மாவுக்கு பெரிய லட்ச ரூபா பெரும்பேத்திகளுக்கு அள்ளி கொடுத்த மாதிரி ஒரு பெருமையா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ உள்ள வாழ்க்கைக்கு அதையும் வச்சா நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு அந்த ஞாபகார்த்தமா வாங்கி சாப்பிட்டோம். ஆனா இப்போ இந்த வருஷம் சீசனுக்கு கொண்டு வராங்க. நேத்து கேட்டேன், ஜவ்வரிசி தீந்து போச்சுன்னாரு. இன்னைக்குதான் இது இருக்குன்னாரு, சேமியா ஐஸ் இருக்குன்னாரு. சேமியாவும் இருக்கும், ஜவ்வரிசியும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சேமியா ஐஸும் நல்லா இருக்கும், ஜவ்வரிசியும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நல்லா தானே இருந்துச்சு. இது நம்ம இன்னைக்கு வாங்கினது சேமியா. ஆமா, அதுவே ஜவ்வரிசி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்குமா? இல்ல, ஜவ்வரிசி தனியே, சேமியா தனியே. அது அதுக்குள்ள வைக்கல, சேமியா போட்டு வச்சிருவா. ஆமா, சேமியாவை போட்டு அதுல இது வச்சிருவாங்க, அதை ஒட்டிக்கிட்டு எடுக்க வரையில ஐஸோட சேமியா வந்து காஞ்சி போயிருக்காதா? அது வந்து வறுத்து போடுவாங்களா? இல்ல, தண்ணியில ஊற வச்சு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப உண்டாக்குறது பார்த்தேன் யூடியூப்ல. சேமியா ஐஸ் எல்லாம் தான் பண்ணுதுங்க எல்லாம் வீட்டுல. இந்த குழாயை வாங்கி அதுல பண்ணுதுங்க. இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி. நம்ம இப்ப ஹாப்பியா? ஆமா, ஹாப்பி. சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி. நொங்கு சிலை, ஆமா, இது பனைமரம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா. இப்ப பார்த்தா ஐஸ் திங்காதியா, அது என்ன தண்ணியில பண்றாங்களோ நம்ம தெரியாது, திங்காதியம்பாங்க. என்ன
எல்லாம் அப்போ ஆராய்ச்சி பார்த்து தான் திங்கணும்னா நம்ம வயிற்றுக்கு எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த காலத்தில் இருந்தவங்கலாம் இருக்கலையா 80 வயசு, இன்னைக்கு வந்துருந்துச்சு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கிளவி 100 வயசு 80 வயசு கிளவி எல்லாம் தான் வந்துருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி வயசுறியா பார்த்தா ரொம்ப கிளவியெல்லாம் இருக்குது இல்லை அதுக, அதுலேருந்து தெரியலையா என்னப்பா அவங்களாம் என்னென்னவோ கண்டதெல்லாம் சாப்பிட்டு தானே இருக்காங்கப்பா. நம்ம தான் ஆராய்ச்சி பார்த்து வாழ்க்கையோட ருசியை விட்டுட்டோம். உண்மையில சொல்ல போனா வாழ்க்கையில உள்ள இன்ட்ரெஸ்டை விட்டு பயம்தான் ரொம்ப வருது. எதை பார்த்தாலும் இது சாப்பிடலாம சாப்பிடக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு தான் ரொம்ப வருது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா. மம்மி கிச்சன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன், கிச்சன் வந்துட்டேன். கேஸ் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, ஆனா அடுப்பு நின்று போச்சு. எப்படின்னு தெரியல, காக்கலையா என்னன்னு தெரியல. மதிய லஞ்சுக்கு காய்கறிலாம் ரெடியா? மதியம் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். இன்னைக்கு சாம்பார் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எதுக்காக? தக்காளி சாம்பார் தேவைட்டுறேன். தக்காளி விலை ஏறி போச்சான், நமக்கு தான் தெரியல. நாங்கள் போன வாரம் வாங்கினது விலை ஏறி போச்சான். அதனாலதான் இந்த வாரம் தக்காளி நிறைய கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். விலையேறி போச்சுன்னா கொண்டு வர மாட்டாங்க. ஆமாம் மம்மி, ரஜினியா விஷயம், ரஜினியா அவ்வளோ தூரம் இது பண்ணி நிறைய உருக்கமாக போட்டிருக்கா, நிறைய பேர் போட்டிருக்கா. அப்படியா? ரஜினியாவை ஏன் இப்படி பண்ணாங்க பாவம், அந்த பிள்ளைக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு அவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க. அதோட ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் மம்மி, எங்கெங்க எந்தெந்த இடத்துல இருக்கு. அதாவது இது அப்பா கிச்சன், இது என் பெட்ரூமுக்கு கீழே கபோர்டு இருக்கு. அந்த கபோர்டுல வந்து நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ்க்கு வைக்கிற சாவி வந்து பாத்ரூமுக்கு நேரா போனீங்கன்னா அந்த சந்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கு. அப்பா என்னால இனிமேலுக்கு முடியாதுப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. அப்புறம் அவன் பிறப்புறுப்புல எல்லாம் நிறைய நோம் பண்ணி வச்சிருக்கானா, அதை விட்டு பிறப்புறுப்புல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணாரு. போஸ்ட்மார்ட்டத்துல போய் பாத்துருக்கா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அதோட பிறப்புறுப்புல எல்லாம் நிறைய காயங்கள் இருக்கான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கான். நம்ம 72 நாளுமே இந்த மாதிரி டார்ச்சர் தான் பண்ணிருக்காங்க. தேவையா படிச்சு வெளியே வர வேண்டியதானே, இப்படி இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அது கடைசி அது இன்னொருத்தன்ட்ட வாழ்றதுக்கு அதுக்கு பிடிக்கல மம்மி. ஒருத்தனுக்கு ஒருத்தன் அது சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இல்ல மம்மி, அது சின்ன வயசுல இருந்தே அது எப்பவுமே ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருந்துச்சான். சரி, அந்த ஒருத்தன் வந்து கிடைக்கிறவன் நல்லவனா இருப்பேன்னு அந்த அவ்வளவு இல்ல. அது வந்து அந்த கல்யாணத்துக்கு கிளம்பையில இது ரிசப்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்க போறான்னு அந்த சந்தோஷத்துலதான் ஆனந்தத்துல இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தாதான் இவனோட சுயரூபங்கள் கல்யாணம் பண்ண குறிப்பாடு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் இதோட சுயரூபங்கள் தான் தெரிய ஆரம்பிச்சோமா. நம்மளுக்கு இனிமேலுக்கு இப்படித்தான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இது வந்து 15 நாள்லயே 10 நாள்லயே வீட்டுக்கு வந்திருக்கு. அப்பா இப்படி எல்லாம் பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. இவங்க வந்து என்னதான் இருந்தாலும் நீ அனுசரிச்சு போமான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி பண்ணிட்டு திரும்ப போயிருக்கு. அப்புறமே இந்த டார்ச்சர் தாங்க முடியல என்னவா, அது வந்து சரிப்பா நான் இனிமேலுக்கு என் முடிவு எடுத்துக்கிறேன்ப்பா, இனிமேலுக்கு சரியா வராதுப்பா, வேற ஆள்கிட்ட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, உடம்பு நல்லா இருக்க புள்ள ஒரு முடியாத புள்ள இப்படி பண்ணி அதோட உடம்ப வேற யாரையும் இது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருச்சு. அவ்வளவுதான். அதனாலதான் உயிரை மாச்சிக்கிச்சு. இப்ப இது என்ன உயிர் போயிடுச்சு, இனிமேலுக்கு அது டெட் பாடி தானே அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு சொல்லியே ஆகணும், வாழ்க்கையில நல்ல பொம்பளைகளுக்கு ஒருத்தனையும் திரும்பி பார்க்காம ரொம்ப சத்தியமா இருக்கிற பொம்பளைகளுக்கு நல்ல புருஷன் வாய்க்காது. புரியுதா? இந்த பொண்ணு மாதிரிதான். இதே 100 பேர்கிட்ட போயிட்டு புள்ள வாங்கிட்டு வந்தவளுக்கு கூட கல்யாணம் பண்ணும்போது சூப்பர் புருஷன் அமையும். நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நான் சொன்னல அந்த மிரட்டிங்களே அந்த ஆட்சி, அது மாசமா இருந்துச்சு. அந்த பையனை எஸ்சி பையனை லவ் பண்ணி சத்துணவுல வேலைக்கு இருந்துச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி புருஷன் அமைச்சிருக்கேன். அவன் செத்து போயிட்டேன், லவ் பண்ணவன். அவங்க கட்டி கொடுக்க மாட்டேன்னா அவன் செத்து போயிட்டேன் அந்த சோகத்துல. இந்த புள்ள சூப்பரா கல்யாணம் பண்ணி சூப்பரா 2 மக, பணம்னா அப்படி கொட்டுன்னு விட்டுது. வட்டி கடை வச்சிருக்காரு அவரு. நல்ல நேர்மையா உள்ளவங்களுக்கு நல்ல புருஷன் கிடைக்காது. ஆமா, அப்படிதான் கடவுள் அமைக்கிறாரு. அப்புறம் என்ன நேர்மை, என்ன நேர்மை வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். அதனாலதான் அது வந்து தன்னோட முடிவை தெரிவிச்சு இனிமேலுக்கு வந்து அப்படிப்பட்ட எனக்கு உயிர் இன்னொருத்தர் இந்த முடிவை தேடிக்கிட்டனால இனி அது
தண்ணி கிடைக்காம கொள்ளாம பேயா அலையணும் பாவம். ஏன்? ஆமா, இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, மேல ஒத்துக்கணும். அதனால சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றது. நம்ம உயிரை கடவுள் தான் எடுக்கலாமே தவிர நம்மளே நம்ம உயிரை எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டவங்களுக்கு ரொம்ப அலையணும், நைட் எல்லாம் இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும், எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. இப்ப அவங்களே ஒன்றும் பண்ண முடியாது, தவசம் கொடுக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த பிள்ளைக்கு சாப்பாடே கிடைக்காம ஒரு ஒண்ணுக்கு கூட கிடைக்காத, யாரும் பெய்யற ஒண்ணுக்கு கூட இப்படி பண்ணிக்கிறவங்களுக்கு. அப்புறம் என்ன மம்மி, வேற என்ன மம்மி? பொறுத்து போறதுன்னா எவ்வளவு தூரம் மம்மி பொறுத்து போவாங்க அவங்க? டைவர்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்பா அம்மா வந்து மாப்பிள்ளைகிட்ட பொறுத்து போமாங்கிறாங்க. அவன் என்னன்னா வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இதே தொல்லையா இருந்துக்கிட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். மாமனார் மாமியாரே சொல்ல கொண்டு வானா அவங்க ஒரு சைடு படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா? எல்லாருக்கும் வாழ்க்கையில தோல்விகள் இருக்குதான். என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமா, பெத்தவங்க தைரியம் கொடுக்கணும். அது வயசு பத்தாது, என்ன அது சின்ன பிள்ளை, அதுக்கு வயசு பத்தாது. பெத்தவங்க தைரியம் கொடுத்துருக்கணும். எல்லாத்தையும் எல்லாம் நீ நினைச்சதெல்லாம் நடக்குது அவனுக்கு வாழ்க்கையில. இப்ப நான் நினைச்சது எல்லாமே நடக்குதா வாழ்க்கையில? கிடையாது. அதான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிதான் வாழ்க்கை போக வேண்டியதா இருக்கு. என்ன இவன் இவ்வளவு கொடூரம், இது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் கொடூரமானவன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்ப இது பாதையை விட்டு விலகி போயிருக்கலாம். என்ன கேட்டா என்ன, அது விலகி போகாம இது சூசைடு கதையை முடிச்சுக்கிற அளவுக்கு இது ஆகலையே. ஏன்னா இது எதுக்கு கதையை முடிச்சுக்கல. மற்றவங்கெல்லாம் வந்து இது சின்ன விஷயம் நினைக்கிறோம் மம்மி. அது வந்து இது எப்படின்னா, எனக்கு கிடைக்கிற ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நான் வாழலை அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணுறோம், அந்த இடம் கிடைக்கலன்னா சரி விட்டுருப்பா, அடுத்த இடம் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறோம். அது வந்து அடுத்த இடம் பார்க்கல, அடுத்த சாய்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, கடவுள் அதை கூட நல்லதா அமைக்கலாம்ல. அது இன்னொருத்தன்ட்ட எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் ஒருத்தன்ட்ட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அவன் ஒன்றும் தர்ம பத்தினி கிடையாது. இது அப்படி தர்ம பத்தினியா இருக்கணும்னா அவன் நயவன் ஜெகநாத் தானே இருக்கேன். இல்ல அவன் அப்படி இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு நல்ல புருஷனுக்கு நான் உத்தம பத்தினியா தான் இருப்பேன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன இவன் ஒரு பாடாவது துரோகிக்கு இது அவன்கிட்ட என்னுடைய இதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன ஒரு நல்ல புருஷனா இருந்து நல்ல இதுவா இருந்தேன்னா இந்த புள்ள சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஐயோ உத்தம ரெண்டு பேருமே அப்படி இருந்தாங்க, அப்படி பண்ணாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொருத்தர் செத்து போனாங்கன்னா நம்ம சொல்லுவோம் பாரு, புருஷன் முன்னாடி அவங்க அப்படி இருந்தாங்க, அப்படி ஒத்துமையா இருந்தாங்க. இங்கேயே ஒரு ஆட்சி இருந்துச்சு, சந்தன போட்டுச்சு அந்த சிட்டியாரு. அவரும் ஒரு பொண்டாட்டியும் அப்படி இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒய்ஃப் அப்படி வச்சிருப்பாரு, நல்லாவே இருக்காது. அந்த ஆட்சி கருப்பா உள்ளது போலதான் இருக்கும். அவர் பேங்க் எல்லாம் வந்தா சொல்லுவாரு, என் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் போய் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணாதுன்னு சமைப்பா அப்படிம்பாரு. அந்த ஆட்சி செத்து ஒரு 2 நாள்லயே அவரும் செத்து போயிட்டாரு. அவங்க எல்லாம் எவ்வளவு இது இப்ப யோசிச்சு பாரு. அந்த ஆட்சி செத்து 2 நாள்லயே அவரும் செத்து போயிட்டாரு. அந்யோன்யம் அவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்காரு. அப்படி உள்ள புருஷனுக்கு இது பண்ணா பரவாயில்ல. அது இல்லாம இவனே ஒரு காலி பைய மாதிரி இருக்கேன், இவனுக்கு போய் இது நியாயம் தர்மம் எல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்ல. இது தன்னுடைய இதை இழந்ததுதான் மிச்சம். மேற்கொண்டு அம்மா அப்பாவுக்கு வேதனை கொடுத்ததுதான் மிச்சம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்திருப்பாரு. 27 வருஷமா அவங்க என்னென்ன ஆசையில அவங்களும் பெற்றிருப்பாரு. இனிமே இந்த பிள்ளைய பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு புள்ள பிறக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஆசைப்பட்டு பாக்கடைசி அது தன்னோட உயிரையே மாற்றிக்கிச்சுன்னு. அது தப்பு. இந்த புள்ள பண்ணிக்கிட்டு தான் முட்டாள்தான். ஒரு நல்ல புருஷன் அவனே ஆக்சிடென்ட்ல செத்து போனான்னா கூட அது அந்த மாதிரி நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு நல்ல புருஷன் இவன் பாடாவது இவனுக்கு போய் இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுச்சுன்னா இது சொல்றதுலயும் ஒரு நியாயம் வேணும். நம்ம சப்ஜெக்ட் என்ன, இப்போ சந்திரபுட்டு சிட்டியார்லாம் அந்த சிட்டியார்லாம் ஆட்சி அப்படி வச்சிருந்தாரு. ஆட்சி செத்து ஒரு 2 நாள்ல அவரும் செத்து போயிட்டாரு. நான் இருக்க விரும்பல அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் அந்த இரும்பு கடைக்கார பொண்டாட்டி, ஆமா அதுவும் அந்த அம்மா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர்ல இரும்பு வாங்குவாங்க. நல்லா ஹைட்டா நல்லா இருக்கும் அந்த அம்மா. 60 வயசு தான் 62 வயசு தான் இருக்கு. சத்துணவுல வேலை பார்த்துச்சு.
பாத்தீங்கன்னா அது புருஷனுக்கு கேன்சர், ஏதோ இதுலயோ கேன்சர். கேன்சர்னா அவருக்கு வைத்தியம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் அவர் செத்து போயிடுவாருன்னு தெரிஞ்சு போச்சு. இது இங்க ஸ்ரீதர்லாம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வரும், அவரு ஆட்டோல கொண்டுட்டு வரும். கொண்டுட்டு வந்துச்சு. வீடெல்லாம் வாடகை என்ன இருந்தாங்க, சொந்த வீடெல்லாம் கிடையாது. 2 மகனுக்கும் கல்யாணம் பண்ணிருச்சு. மருமகள்லாம் ஒன்றும் ஒத்து வச்சுக்காதுங்க. அந்த மாதிரி டைப்ல என்ன பண்ணுச்சு, புருஷன் செத்துட்டாரு. செத்த உடனே என்ன பண்ணுச்சு, இனிமே நம்ம ஒரு செகண்ட் கூட இருந்தா சரியா வராது, நமக்கு மருமகளுக்கு சோறு போட மாட்டான்னு இது விஷ பாட்டில் எடுத்து விஷம் கிடக்குது. பணம் கிடைக்கல. இது அங்கே தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேலே பாட்டில கையில வச்சிருந்து மருந்து குடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சா கொஞ்ச நேரம் ஆனோடனே இந்த அம்மா அப்படியே டபக்குன்னு அந்த இடத்துல சாஞ்சிருச்சு. சாஞ்சா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா இது அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வாயே திறக்க மாட்டேங்குது. அவங்க உள்ள விட்டா தானே எடுக்க முடியாது. அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கே எனக்கு வேண்டாம், நான் இப்படியே போய் சார்னு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வாயே திறக்க மாட்டேங்குது டாக்டர்கிட்ட. அப்புறம் அப்படியே இருந்து அந்த அம்மாவும் இறந்து போச்சு. 2 பேரையும் ஒன்னா கொண்டு போய் இது பண்ணாங்க. ஏன் அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா, மருமக நமக்கு சோறு போட மாட்டா, நம்ம இருந்து ரொம்ப கேவலப்பட்டு போயிடுவோம், அசிங்கப்பட்டு போயிடுவோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், நம்மளால முடியாதுன்னு சொல்லி பண்ணிச்சு. என்ன அது 60 வயசுல பண்ணிச்சு. 60 வயசு ஆச்சு. ஆனா அதுவே அவ்வளவு பேசினாங்க இங்க. யாரு இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்குவா? அவங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி சம்பாதிச்சது சாப்பிட்டது, வேற வீடெல்லாம் கட்டல. வாங்க நாளைக்கு சொல்லுவாங்க வீடு கட்டல, வாசல் கட்டல. ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருந்தேன், ஒரு பையன் இங்க பாத்திர வியாபாரம் பண்றேன். அப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இந்த புள்ள பச்சை புள்ள, பாவம். அதோட முடிவை இப்படி தேடிக்கிச்சு. ஆமா, என்ன பண்றது, ரொம்ப அதோட ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம வேண்டிக்கலாம். ஆனா கடவுள் நீ ஏன் உன் உயிரை மாச்சான்னு கேட்டு ரொம்ப தண்டனை கொடுப்பாராம். நான் கொடுத்த உயிர் நீ எப்படி நீயா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கடவுள் கொடுத்த உயிர் தானே, நம்மளா ஒரு பிள்ளைய பிறக்க வைக்கணும்னா இருந்தாலும் வாழ்றது தானே. அது பொறுமையான. உனக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்கன்னா அது நீ சமாளிச்சுதான் வாழணும். சமாளிக்கவே முடியாத சூழ்நிலையா அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, என்ன நீ படிச்சிருக்க, எத்தனையோ இது இருக்கு, பிள்ளைகள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்கலாம். அதை விட்டுட்டு இந்த பிள்ளை பண்ணிக்கிட்டது ரொம்ப மகாபெரிய தப்பு, ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு கோழையா இருந்திருக்கு, மனசு பலகீனமா இருக்கு. அவன் படுத்துற பாட்டுல மனசு பலகீனமா போச்சு, யோசிக்கிறதே முடியாம போச்சு, அது யோசிக்கிற தன்மை இல்லாம போச்சு. அதான் சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் கவுத்து விடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு சாதம், முருங்கக்காய் சாம்பார், முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார். ஆமாம், முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச். நான் வாழைத்தண்டெல்லாம் இருக்கு, நான் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, இதை மட்டும் வச்சு சாப்பிடுவோன்ட்டு விட்டுட்டேன். அப்பளமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.